7வது வசனம், 6வது வசனம், 8வது வசனத்தை வாசித்து பார்ப்போம். 3, 4, 6, 8. எட்டாவது வசனம், இந்த 4 வருஷத்தில் பார்க்கும்போது தேசத்தில் இருக்கிற ஆலயம் பாழாய் கிடக்கிறது. சத்துருக்கள் என்ன செய்கிறாங்க? ஆலயத்தை இடிக்கிறாங்க, தகர்க்கிறாங்க, சுட்டெடுத்து போடுறாங்க. ஆலயத்தில் இருக்கிற சித்திர வேலைகள் அனைத்தையும் வாட்சிகளாலும் சம்மட்டிகளாலும் தகர்த்து போடுறாங்க. வாட்சிகள் சம்மட்டிகள் அப்படின்னா ஆங்கில பைபிளில் இருக்க ஆக்சஸ் அண்டு ஹேமஸ் அப்படின்னு இருக்குது. அப்படின்னா என்ன? கோடாரிகளாலும் சுத்தியலாலும் சித்திர வேலைப்பாடுகள் அனைத்தையும் என்ன செய்கிறாங்க? தகர்த்து போடுறாங்க. ஆலயத்துக்குள்ளே வந்து கெச்சிரித்து சத்துருக்களின் கொடிகளை ஆலயத்துக்குள்ளே நாட்டு போடுறாங்க. இப்போ இந்த 4 வசனத்தில் பார்த்திங்கன்னா ஆலயத்துக்கும் இஸ்ரவேல் தேசத்துக்கும் என்னென்ன நடக்குது அப்படின்னு இருக்குது. அப்போது இந்த சங்கீதத்தை யார் எழுதுனா அப்படின்னு பார்க்கும்போது மஸ்கீல் என்னும் ஆசாப்பின் போதக சங்கீதம் அப்படின்னு இருக்கும். இப்போ இந்த மஸ்கீல் அப்படிங்கிறவன் யார் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இவன் ஏற்கனவே 50வது சங்கீதத்தை எழுதியிருப்பான். இப்போ இந்த மஸ்கீல் என்பவன் லேவி கோத்திரத்தை சேர்ந்தவன். இவன் எப்போ வாழ்ந்தான் அப்படின்னா, தாவீது வாழ்ந்த காலத்தில் இவன் வாழ்ந்த ஒரு லேவி கோத்திரத்தை சேர்ந்தவன். இவனோட வேலை என்ன அப்படின்னா, கீத வாத்தியங்களை வாசிக்கணும், பாடல் பாடணும், இல்லை தாவீது எழுதின சங்கீதத்துக்கு ஒரு ராகத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு ஒரு குழுவை தாவீது ஏற்படுத்தி வச்சுருந்தான். அந்த தாவீதுக்கு ஏற்படுத்தின குழுக்களில் தலைவர்களில் ஒருவனாக இருந்தான். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தோன்னா, 1 நாளாகமும் 16வது அதிகாரம் 4, 5, 7 வசனத்தில் நம்ம பார்க்கலாம். 525வது பக்கத்தில் இருக்குது. 1 நாளாகமும் 16வது அதிகாரம் 4ஆம் வசனம், 5வது வசனம், 7வது வசனம், பக்கம் 525. ஆசாப் வந்து அவர்களில் தலைவனாக இருந்தான். அப்போ தாவீது வாழ்ந்த காலத்தில் யார் வாழ்ந்திருக்கான்? அந்த மஸ்கீல் என்ன ஒரு லேவியன் வந்து வாழ்ந்திருக்கான். இங்கே ஒரு 12 சங்கீதத்தை எழுதுனதாக இதில் இருக்குது. சங்கீதம் 50, 73லேருந்து 83வது சங்கீதம் வரைக்கும் ஒரு 12 சங்கீதம் இந்த யார்? மஸ்கீல் என்பவன் பாடினதாக இருக்குது. ஆனால் தாவீது வாழ்ந்த காலத்தில் என்ன செய்யப்படவில்லை? ஆலயம் கட்டப்படவில்லை. இப்போ தாவீது என்ன செஞ்சான்? ஆலயத்தை கட்டணும் அப்படின்னு நினச்சான். ஆனால் ஆண்டவர் என்ன செஞ்சுட்டாரு? நீ கட்டாத, யார் கட்டுவா? உன்னுடைய மகன் வந்து சாலமோன் வந்து கட்டுவான் அப்படின்னு சொன்னதுனால, அப்போ அந்த சமயத்தில் இந்த சங்கீதம் எழுதப்படுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. எப்போ? தாவீது வாழ்ந்த காலத்தில் மஸ்கீல் வந்து எழுதியிருக்கான வாய்ப்பு இல்லை. அப்போ எப்போ எழுதப்பட்டிருக்கும்? ஆலயமெல்லாம் கட்டி முடித்ததுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அந்த ஆலயம் இடிக்கப்படும் போது அந்த சங்கீதத்தை எழுதியிருக்கலாம். அப்போ யார் எழுதியிருக்கலாம்? மஸ்கீல் வந்து எழுதுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கூட இல்லை. அப்போ அவனோட மகனோ அல்லது அவனோட பேரனோ யாரோ அவன் சொன்ன வார்த்தைகளை இங்கே எழுதுனதாக இருக்குது. அதனால தான் அங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தோன்னா, மஸ்கீல் என்னும் ஆசாப்பின் போதக சங்கீதம் அப்படின்னு இருக்கும். மஸ்கீல் எழுதின சங்கீதம் அப்படின்னு இல்லைங்க. இப்போ இஸ்ரவேலர்கள் பார்த்தீங்கன்னா 2 முறை அவங்க வந்து அடிமைத்தனத்துக்குள்ளே இருந்தாங்க. எங்கெங்கே இருந்தாங்கன்னா, முதல்ல எகிப்தில் இருந்தாங்க, அதுக்கப்புறம் நேபுகாத் நேச்சார் காலத்தில் அடிமையாக இருந்தாங்க. 2 முறை அவங்க வந்து அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. அது வந்து அடிமைத்தனத்தில் வருவாங்கன்னு சொல்லி 3 தீர்க்கதரிசிகள் சொன்னாங்க. யார் யார் சொன்னாங்கன்னா, எரேமியா, மீகா, உரியா அப்படிங்கிற 3 பேர் சொல்கிறாங்க. இப்போ எரேமியா 25ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசித்து பார்த்தோம்னா அப்படி இருக்கும். 906வது பக்கத்தில் இருக்குது. எரேமியா 25, 13ஆவது வசனம். எரேமியா சகல ஜாதிகளுக்கும் தீர்க்கதரிசனமாக சொன்னார். முதல்ல வந்து எரேமியா தீர்க்கதரிசி சொல்கிறாரு. 26ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் பார்த்தோன்னா 26, 18 20ஆம் வசனம்.
உரியா, அந்த 3 பேர் 3 தீர்க்கதரிசனம் சொன்னாங்க. எப்போ? நேபுகாத் நேச்சார் காலத்தில் நீங்கள் எத்தனை வருஷம் அடிமையாக இருப்பீங்க? நேபுகாத் நேச்சாரில் 70 வருஷம் அடிமையாக இருப்பீங்கன்னு எரேமியா தீர்க்கதரிசி, மீகா தீர்க்கதரிசி, உரியா தீர்க்கதரிசி 3 பேரும் அவங்க சொல்கிறாங்க. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஆலயத்தின் பர்வதம் காட்டில் உள்ள மண்மேடுகள் போல ஆகும். தேசத்தில் நடக்கிறதையும் நீங்கள் காமிங்க, தேசத்துக்கு என்னென்ன நடக்குங்கிறதை காமிங்க. 70 வருஷம் வந்து பாபிலோன் ராஜா அவங்களை என்ன செஞ்சுருப்பான்? அடிமைப்பட்டு இருப்பான் அப்படின்னு 3 பேரும் அவங்க சொல்கிறாங்க. இப்போ ஏன் வந்து பாபிலோன் ராஜா இந்த இஸ்ரவேல் ஜனங்களை 70 வருஷம் அடிமைப்பட்டு இருப்பான், நீங்கள் அவங்கள சேவிப்பீங்க அப்படின்னு சொன்னாங்கன்னு பார்த்தோன்னா, எரேமியா 25ஆம் அதிகாரம் 5-6 இருக்கும், பக்கம் 906 பக்கத்தில் இருக்கும். ஜனங்கள் வந்து என்ன செஞ்சாங்கன்னா, பொல்லாத வழியில் போனாங்க, பொல்லாத கிரியைகளை செஞ்சாங்க, அந்நிய தேவனை பின்பற்றி பணிந்தாங்க, தேவனுக்கு கோபத்தை ஏற்படுத்தினாங்க, தேவனுடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் மறந்தாங்க, அவர் சொல்படி அவங்க கேட்கல. அப்போ அதனால் ஆண்டவருக்கு கோபமூட்டுற வழியாக அவங்க செய்கிறாங்க. என்னென்ன செய்கிறாங்கன்னா, பொல்லாத வழியில் போகிறாங்க, பொல்லாத கிரியைகளை செய்கிறாங்க, அந்நிய தேவனை பின்பற்றுறாங்க, அதை பணிந்து வணங்குறாங்க, தேவனுக்கு கோபப்படுத்துகிற எல்லா வழிகளையும் அவங்க செய்கிறாங்க, கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ள அவங்க மறந்துறாங்க. அப்படி மறந்தனால தான் என்ன செய்கிறாரு? தேவன் வந்து எரேமியாவுக்கும் மீகாவுக்கும் உரியாவுக்கும் தீர்க்க தரிசனமாக சொல்கிறாங்க, நீங்கள் என்ன செய்வீங்க? ஒரு நேபுகாத் நேச்சார்னு சொல்லி ஒரு அரசன் வருவான், அவன் வந்து உங்களை 70 ஆண்டு காலம் உங்களை வந்து என்ன செஞ்சுருப்பான்? அடிமையாக வச்சுருப்பான், நீங்கள் அவங்கள என்ன செய்வீங்க? சேவிப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது எப்போ நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, எரேமியா 25ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் பார்த்தோம்னா நமக்கு தெரியும். யோயாக்கீம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோசியாவின் மகன் அப்படின்னு இருக்கும். யோயாக்கீம் வந்து தன்னோட 25வது வயசில் அரசனாகிறான். அந்த அரசனாகி 4 வருஷம் கழித்து யார் வரான்னு பார்த்தீங்கன்னா, நேபுகாத் நேச்சார் இங்கே வராங்க. இஸ்ரேல் தேசத்துக்கு வந்து இந்த ஆலயங்களெல்லாம் இடித்து போட்டு தேசங்களெல்லாம் சேதப்படுத்தி அங்கே இருக்கிற பனிமூட்டுகளெல்லாம் அவன் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து, ஆலயத்தில் இருக்கிற பனிமூட்டுகள்லாம் எடுத்துகிட்டு போக ஆரம்பிக்கிறான். அது அப்படியே எப்படி நடக்குதுன்னா, யோயாக்கீம் அரசனுக்கு அப்புறம் யோயாக்கீன் அப்படின்னு ஒரு அரசர் வரான். அவனுக்கு வந்து 8 வயதாக இருக்கும்போதே அவன் அரசனாகிடுறான். அப்போ அவன் வந்து 3 மாதம் 10 நாள் தான் அவன் அரசாடுறான். ஆனால் அங்கே என்ன சொல்லியிருக்கா, 2 நாளாகவும் 36:9 பார்த்தோம் அப்படின்னா, கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாங்கானதை செஞ்சான் இருக்கு. 8 வயசில் அரசனாகி எத்தனை மாதம்? 3 மாதம் 10 நாள் தான் அரசனாக இருக்கிறான். அப்போவே அவன் என்ன செய்கிறாங்க? கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாங்கானதை செய்யறான். யோயாக்கீன் அதுக்கப்புறம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, யோயாக்கீனோட சித்தப்பா வந்து அரசனாக வர்றான். யார்? சிதேக்கியாங்கிறது அரசனாக வர்றான். அவனும் என்ன செய்கிறான்னு பார்த்தோம் அப்படின்னா, கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாங்கானதை எப்படி செஞ்சுக்கிட்டே வராங்க, வரிசையாக செஞ்சுக்கிட்டே வர்றாங்க. அதனால தான் கர்த்தருக்கு விரோதமாக பொல்லாங்கு செஞ்சதுனால தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? நேபுகாத் நேச்சாருங்கிற ஒரு அரசனை அனுப்பிச்சு 70 ஆண்டு காலம் சிறையிருப்பில் வச்சிருக்கிறார். அப்படி சிறையிருப்பில் வைக்கும்போது நேபுகாத் நேச்சார் வந்து அந்த இஸ்ரேல் தேசத்தை நேரடியாக அவன் ஆட்சி செய்யலை, அவன் வேறு இடத்துல இருக்கான். இவங்க என்ன, நேபுகாத் நேச்சார் என்ன செய்கிறான்னா, யோயாக்கீன் அவனுடைய சித்தப்பா அப்படியே வரிசையாக இவன் ஒரு ராஜாவை வச்சுக்கிட்டு அவங்கள அடிமையாக்கி அவன் சொல்கிறத இவங்களை கேட்கும்படி செய்கிறதா அப்படி வரும். அப்போ சில சமயம் என்ன செய்கிறாங்கன்னா, இவங்க யோயாக்கீன்லாம் அவன் நேபுகாத் நேச்சார் சொல்கிறத கேட்டுக்கிட்டே வருவாங்க. சில நாள் கழித்து இவன் செய்கிறது சரியில்லைன்னு சொல்லி நேபுகாத் நேச்சாருக்கு எதிராக என்ன செய்வாங்க? திரும்பி அவனுக்கு எதிர்ப்படையாக ஒரு படையை உருவாக்கி அவனுக்கு எதிராக கலகம் செய்வாங்க. அப்போ நேபுகாத் நேச்சார் என்ன செய்வான்? இவன் சிறையிருப்பில் கொண்டு போய் அவன் பிடிச்சிட்டு போய் விலங்கிட்டு சிறையிருப்பில் அடைச்சிருவான். இப்போ சிதேக்கியா ராஜாவெல்லாம் பார்க்கும்போது அவன் என்ன செய்வான்? கண்களெல்லாம் பிடுங்கப்படுவாங்க, அந்த மாதிரி நடக்கும், நிறைய நிகழ்ச்சிகள் நடக்கும். அப்போ நேபுகாத் நேச்சாருக்கு விரோதமாக கலகம் பண்ணுறதுனால தான் அவன் என்ன செய்யறான்? யோயாக்கீன் சிதேக்கியா இவங்கெல்லாம் சிறையிருப்புக்கு கொண்டு போயிடுறான். அப்போது அப்படி இந்த காலத்தில் என்ன செய்யப்படுது? ஆலயங்கள் இடிக்கப்படுது, இஸ்ரவேல் தேசம் வந்து சிதைக்கப்படுது. அப்போ இந்த சமயத்தில் தான் ஆசாப்பினுடைய மகன்கள் அல்லது அவனுடைய பேரப்பிள்ளைகள், ஆசாப் ஏற்கனவே மஸ்கிலேருந்து ஆசாப் ஏற்கனவே சொன்ன சில போதகங்களை சங்கீதமாக பாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ஆசாப்பின் மகன் யார் வர்றா அப்படின்னு எங்கே வர்றாங்கன்னு பார்த்தோம்னா, 1 நாளாகமம் 26ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் பார்ப்போம். 537வது பக்கத்தில் இருக்குது. 1 நாளாகமம் 26:1. ஆசாப்பின் புத்திரர் இங்கே தான் வர்றாங்க. 1 நாளாக 26 1வது வசனத்தில் தான் ஆசாப்பின் புத்திரர்கள் வர்றாங்க. இப்போ இந்த ஆசாப்பின் புத்திரர்கள் தான் இந்த சங்கீதம் ஏற்கனவே அவன் எழுதி வச்ச போதகத்தை அல்லது தீர்க்க தரிசனத்தை சங்கீதமாக பாடிடக்கூடிய இந்த சங்கீதம் வந்து வந்திருக்குது. இப்போ இந்த சங்கீதத்தில் என்ன செய்கிறாங்கன்னா,
விண்ணப்பம் செய்கிறாங்க, ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் செய்கிறாங்க. 2 விண்ணப்பம் செய்கிறாங்க. முதலாவது விண்ணப்பம், எங்களுடைய தேசமும் எங்களுடைய பட்டணமும் இந்த நிலைமையில் இருக்க ஆண்டவரே, இதை வந்து எங்களுக்கு சரிப்படுத்தி தாங்க அப்படின்னு சொல்லி விண்ணப்பம் வச்சுட்டு, அவங்க ஏற்கனவே எகிப்து தேசத்தில் அவங்க என்னென்னலாம் கஷ்டப்பட்டாங்களோ அந்த கஷ்டத்துலேருந்து ஆண்டவர் எப்படிலாம் விடுதலை கொடுத்தாரு, எப்படிலாம் அதிசயங்களை செஞ்சார் அப்படிங்கிறதையும் சேர்த்து இந்த விண்ணப்பத்தில் அவங்க வைக்கிறாங்க. எகிப்து தேசத்தில் இருந்த அடிமைத்தனத்தை விட இந்த நேபுகாத்நேச்சாருடைய அடிமைத்தனம் கொஞ்சம் தான். அதனால் ஆண்டவர் வந்து அங்கே பெரிய காரியங்களை செஞ்சுட்டாரு. இந்த நீங்கள் நேபுகாத்நேச்சாரிலிருந்து எங்களை விடுதலை பண்ணுறது உங்களுக்கு லேசான காரியம் அப்படின்னு சொல்லி விண்ணப்பத்தை வைக்கிறாங்க. இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா வசனம் 1ஆவது வசனத்துலேருந்து 17ஆவது வசனம் வரைக்கும் அவங்க தேவனை நோக்கி விண்ணப்பம் வைக்கிறாங்க. என்னென்ன விண்ணப்பம் வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மோசேயின் ஆடுகளாகிய எங்கள் மேல் தேவனே நீங்கள் என்ன செய்யாதீங்க, கோபம் கொள்ளாதீங்க. நீ சம்பாதித்த உமது சபையையும் மக்களையும் நினைத்து பாருங்க. சபையும் தேசமும் என்ன செய்யுது, பாழாய் கிடக்கிறது, ஆலயம் பாழாய் கிடக்கிறது. எங்களுக்கு அடையாளங்களே இல்லாமல் போயிட்டு, தீர்க்கதரிசிகள் யாருமே இல்லை. இப்போது இருக்கும் பாடுகள் எது வரைக்கும் எங்களுக்கு நீடிக்கும்னு எங்களுக்கு தெரியலை. சத்துருக்கள் வந்து எங்களை எது வரைக்கும் எங்களை நிந்திப்பாங்க. உமது கரத்தினால் சத்துக்களை நிர்மூலமாக்குங்க. ஏழைகளான எங்களுடைய கூட்டத்தை மறவாதீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப நாங்கள் துன்பப்பட்டு இருக்கோம், எங்களை வெட்கப்படுத்தாதீங்க அப்படிங்கிற விண்ணப்பத்தை 1ஆவது வசனத்திலேருந்து 17ஆவது வசனத்து வரைக்கும் அவங்க ஏறெடுக்கிறாங்க. அவங்களையும் தேசத்தையும் ஆலயத்தையும் நினைத்து ஆண்டவர்கிட்ட அவங்கள விண்ணப்பத்தை வைக்கிறாங்க. அப்போது ஆண்டவர்கிட்ட விண்ணப்பத்தை வைக்கும்போது அவங்க பூர்வ காலத்தில் என்ன செஞ்சார் அப்படின்னு நினைக்கிறாங்க. எகிப்திலேருந்து அவங்க அடிமைப்படுத்தப்பட்ட போது அங்கேருந்து ஆண்டவர் எப்படி கொண்டு வந்தார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பூர்வ காலத்தில் முதல்ல எங்களுக்கு நீங்கள் தான் எங்களுக்கு தேவனாக இருந்தீங்க. சமுத்திரத்தை 2ஆக பிளந்தீங்க. 13ஆம் வசனத்திலேருந்து 17ஆம் வசனத்தை வாசி பார்த்தோம்னா அது இருக்கும். பூர்வ காலத்திலேருந்து எங்கள் ஆதி காலத்திலேருந்து நீங்கள் தான் எங்களுக்கு தேவனாக இருந்தீங்க. சமுத்திரத்தை 2ஆக பிளந்தீங்க. வனாந்திரத்தில் எங்களுக்கு என்ன செஞ்சீங்க, உணவு கொடுத்தீங்க. ஊற்றையும் ஆற்றையும் பிளந்தீங்க. பூமியின் எல்லைகளை திட்டம் பண்ணினீங்க. கோடை காலத்தையும் மாரி காலத்தையும் எங்களுக்கு உண்டாக்கி கொடுத்தீங்க. இவ்வளோ பெரிய அதிசயங்களை செய்த தேவனாகிய நீங்கள் இந்த 70 கால அடிமைத்தனத்திலிருந்து நேபுகாத்நேச்சாரிலிருந்து எங்களை விடுதலை பண்ணுவது உங்களுக்கு லேசான காரியம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து விண்ணப்பத்தை ஏற்படுத்துகிறாங்க. இப்போ நமக்கும் இந்த மாதிரி நிலைமைகள் நம்ம ஏற்படலாம். இப்போ தேவனுடைய ஆலயம் அந்த காலத்தில் தனியாக இருந்துச்சு. இப்போ தேவனுடைய ஆலயமாக எப்படி யார் இருக்கா, நம்ம தான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். இப்போ இந்த தேவனுடைய ஆலயத்தை அப்போது வந்து யார் வந்து கெடுத்து போட்டாங்க அப்படின்னா, நேபுகாத்நேச்சார்னு ஒருத்தன் வந்து வெளியிலேருந்து ஒரு ஆள் வந்து அந்த ஆலயத்தை கெடுத்து போடுறாங்க. அப்போ நம்ம வந்து தேவனுடைய ஆலயமாக இருக்கிறனால நம்மை நாமே தான் கெடுத்துக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வெளியிலேருந்து யாரும் உள்ளே வர முடியாது. நம்மை நாமே கெடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்போ என்ன செய்யக்கூடாது, கர்த்தருக்கு விரோதமான பொல்லாங்கானவைகளை நம்ம செய்யக்கூடாது. தேவனுக்கு கோபத்தை ஏற்படுத்தும் விதமான காரியங்களை நம்ம செய்யக்கூடாது. பொல்லாத வழியில் போகக்கூடாது. பொல்லாத கிரியைகளை செய்யக்கூடாது. அந்நிய தெய்வங்களை பின்பற்றக்கூடாது. அந்நிய தெய்வங்களை பின்பற்றுறது அப்படின்னா என்ன, கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்காம மற்றவர்களுக்கு அல்ல மற்ற பொருள்களுக்கு முதலிடம் கொடுத்தாங்க அப்படின்னா அந்நிய தெய்வங்களுக்கு பின்பற்றுறதுக்கு சமமாக இருக்கும். இப்போ இந்த கர்த்தரின் இதெல்லாம் நடக்கும், நம்ம வாழ்க்கையிலையும் நடக்கும், நம்மளை நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஆனாலும் ஆண்டவர் என்ன செய்வார், வசனத்தின் மூலமாகவும் அல்லது போதகரின் மூலமாகவும் ஒரு எச்சரிப்பை நமக்கு கொடுப்பார். யார் எரேமியாவை எச்சரிப்பு கொடுத்த மாதிரி, மீகா எச்சரிப்பு கொடுத்த மாதிரி, உரியா எச்சரிப்பு கொடுத்த மாதிரி வசனங்கள் மூலமாகவும் போதகரின் மூலமாகவும் என்ன செய்வார், ஆண்டவர் நமக்கு ஒரு எச்சரிப்பை கொடுப்பார். அப்போ எச்சரிப்பை கொடுக்கும்போது நம்ம என்ன செய்யணும், அதை நம்ம உள்வாங்கிக்கிட்டு நம்ம மனம் மாறணும். அப்படி மனம் மாறினா தான் தேவன் நம்ம என்ன செய்வார், இடித்து போன நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய ஆலயமாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையை தேவன் என்ன செய்வார், திரும்ப கட்டுவார். இப்போ திரும்ப அந்த ஆலயம் எப்போ கட்டப்பட்டது, யாரோட காலத்தில் கட்டப்பட்டது, கட்டப்பட்டது நெகேமியா காலத்தில் தான் அலங்கங்கள்லாம் கட்டப்பட்டது. அதுபோல் தேவன் நமக்கு எப்படிலாம் எச்சரிக்கிறாரோ, வசனத்தின் மூலமாக எப்போல்லாம் எச்சரிக்கப்படுறோமோ அப்போல்லாம் நம்ம பொல்லாத வழிகளையும் கர்த்தருக்கு கோபத்தை ஏற்படுத்தும் வழிகளையும் நம்ம விட்டு திரும்பும்பொழுது நம்முடைய இதயமாகிய நம்மளாகிய நம்முடைய ஆலயத்தை தேவன் என்ன செய்வார், திரும்ப நமக்கு கட்டித்தருவார். ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா.